ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JTK டிப்ஸ். ஸோ எல்லோரும் நல்லா ரிவிஷன் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரிவிஷனுக்கு ஒரு சூப்பரான யூடியூப் சேனல் பற்றி தாங்க சொல்ல போகிறேன். ஸோ அதாவது 10 டேஸில் நமக்கு வந்து குரூப் 4 சிலபஸ் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணி தரப்போகிறாங்க. ஸோ இது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. ஸோ அதை எப்படி எந்த யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஸோ என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு இப்போ ரிவிஷனும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த கம்மியான நாட்களில் வந்து ரிவிஷன் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டும் இருக்கும். ஸோ எப்படி ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துலையும் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா டார்கெட்டுமே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிளாஸஸ் வந்து எல்லாமே சூப்பராகவும் இருக்கும், நல்லாவும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், ஈஸியாக வந்து சிலபஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அது என்ன யூடியூப் சேனல் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா குருநாத் IAS அகாடமிலையும் ஸோ அந்த சார் வந்து உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி கிளாஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த கிளாஸும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பேர் அவங்களுடைய கிளாஸையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி அவங்களுடைய கிளாஸ் பற்றி சொல்லலைங்க. ஸோ இந்த சேஸ் ஃபார் டீச்சிங் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவங்களுடைய பாலிட்டியெல்லாம் இருக்குங்க இல்லையா? ஸோ பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு லெசனும் சூப்பராக வந்து நமக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 10 டேஸ்லேயும் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி தர போகிறாங்க. ஸோ ஒரு ரிவிஷன் பேட்ச் மாதிரி தான் வைக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி, ஜூன் 12ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 11 மணிக்கு. ஓகேங்களா? ஸோ 11 AM வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கிளாஸ் வந்து ரிவிஷன் எத்தனை மணி நேரம் வேணாலும் போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 1 ஹவரில் ரிவிஷன் பண்ண முடியாது. ஏன்னா 10 டேஸில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுனால ஸோ அது வந்து எத்தனை மணி நேரம் வேணாலும் அந்த லைவ் கிளாஸ் வந்து போகலாம். ஸோ லைவாக தான் வைக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த லைவ் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிங்கன்னா ஸோ அன்னன்னைக்கு உள்ள டார்கெட்டை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அந்தந்த டேக்கு என்ன ரிவிஷன் கிளாஸ் அப்படிங்கிறத பற்றி இன்னும் அவங்க அப்டேட் கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து 11 மணிக்கு இது மாதிரியே லைவ் கிளாஸ் வந்து நடக்க போகுது. ஸோ 10 டேஸில் உங்களுக்கு இந்த சேலஞ்சை வந்து ஃபினிஷ் பண்ணி தர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நம்ம வந்து அவங்களுடைய கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது தான் தெரியும். ஸோ என்னன்னைக்கு வந்து என்ன லெசன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத. ஸோ இந்த ரிவிஷன் பண்ணுற பேட்சை வந்து நிறைய பேர் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த கம்மியான நாட்களில் நம்ம சூப்பராக வந்து படித்தது எல்லாத்தையுமே வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அந்த குருநாத் IAS அகாடமிலையும் இந்த மாதிரி ரிவிஷன் கிளாஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படியே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நான் இன்னும் வந்து ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலை, ஸோ எனக்கு வந்து எப்படி படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும்னு தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய இவங்களுடைய கிளாஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும் ஸோ எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ இந்த 10 டேஸை வந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ்டாக படிச்சிங்கன்னா, ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குரூப் 4 சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அது என்ன யூடியூப் சேனல் அப்படின்னா சேஸ் ஃபார் டீச்சிங். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து அவங்களுடைய சேனலை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய சேனல். ஸோ சேஸ் ஃபார் டீச்சிங்னு போட்டிங்கன்னா ஸோ அவங்களுடைய சேனல் வரும். ஸோ அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.